அந்த அறக்கட்டை. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்து, முஸ்லீம் கோயில் இது. இந்த கோயில் வந்துட்டு ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட் வந்து கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரியும். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, இந்த கோயில்ல வந்துட்டு ஹிந்து, முஸ்லீம் 2 கடவுளும் ஒரே அறைக்குள்ள இருக்குது. இத நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஆனா, இத எப்படி வழிபட்டு வந்துட்டுருக்காங்கன்னா, இதுக்கு 500 வருஷம் இதிகாசம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க என்ன கடவுள் இருக்குது அப்டின்னா, நம்ம ஹிந்துஸ் கும்பிடுற சௌடம்மா. ஆக்சுவலி கர்நாடகாலயே வந்துட்டு இந்த சௌடம்மா அப்படிங்கிற ஒரு அம்மன் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான கடவுள். ஸோ அந்த சௌடம்மா அவங்க வந்து துர்க்கை அம்மனுக்கு ஈக்குவலான ஒரு அம்மா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில வருது. அவங்களும் அது வந்து ஒரு மரமா இருக்குது. ஒரு வேரூண்டி மரமா இருக்கு. அந்த மரத்த சுத்தியும் திரிசூலத்தால குத்தி, அது மேல எலுமிச்சம்பழமும், துண்டுகளும் போட்டு அந்த அம்மன் இருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே முஸ்லிம்ஸ் கடவுளா பார்க்குற அந்த மசூதியோட அந்த சமாதி ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து எப்படி வழிபடுறாங்கன்னா, சர்க்கரை கல்கண்டு வாங்கிட்டு போயி மசூதி அந்த சமாதி கிட்ட வச்சு சாமி கும்பிடணும். அவங்க வந்துட்டு அந்த மயில் தோகைய வச்சு நமக்கு இந்த சாம்பிராணி போட்டு அருள் குடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே நம்மளோட செவடம்மா அப்படிங்கிற ஒரு அம்மன் இருக்கிற ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துல நமக்கு மனசுல என்ன தோணுதோ, அத நம்ம எழுதி அந்த மரத்துல ஒரு ஆணி குடுப்பாங்க அங்கேயே. அதைய போய் மடிச்சு அந்த எழுதியிருக்கிறத மடிச்சு, அந்த மரத்துல ஆணிய வச்சு அடிச்சுட்டு வரணும். நம்ம வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம், நாம அதைய போய் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வரணும். அப்படிங்கிற ஒரு வழிபாடு ரொம்பவே ஃபேமஸா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம, அ பூட்டு பூட்டு பிரார்த்தனை கூட அதில இருக்கு. அங்க பூட்டு வைப்பாங்க. நாம மனசுல எதையோ ஒண்ணு வேண்டிட்டு, அங்க போய் பூட்டு போட்டுட்டு வந்தாலும், அது வந்து சாமி நம்மகிட்டயே வச்சுட்டு, அந்த வேண்டுதல் நடந்துச்சுன்னா, அங்க போய் அந்த பூட்ட ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். இப்படியெல்லாம் கூட அங்க வழிபாடு இருக்கு. அங்க வந்து இன்னொரு வேண்டுதல்னா, கெடா வெட்டுறது, சாமிக்கு வேண்டிட்டு கெடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது, அங்கேயே சமைச்சு, அங்கேயே இருக்கிறவங்களுக்கு தானமா குடுக்கறது, இந்த மாதிரி கூட வழிபாடுகள் இருக்குது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கோயில பத்திங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.